ஹலோ சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் ஆஃப் டீ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் ஒர்க்கிங் டேபிளுக்கு போகிறீங்க. திடீர்னு இடையில ஒரு ஒர்க் வந்துடுது. அப்படியே டீ அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு ஒரு 10 minutes கழிச்சு வரீங்க. அந்த டீயை பார்த்தோன்னே கூலிங் ஆயிடுச்சு, அதாவது சூடு குறைஞ்சிச்சு சோல்ஜர்ஸ். இது பூரா சூடு குறைஞ்சிச்சு, நம்ம சூடாக தானே வச்சோம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. இதே தான் நியூட்டனும் திங்க் பண்ணாரு. திங்க் பண்ணி தான் ஒரு லாவும் கொடுத்தாரு. அதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இது என்ன தெரியுமா சொல்லுது? அந்த ஹீட் லாஸ் அந்த டீல நடக்குதுல்ல, இது எந்த அளவுக்கு ஸ்பீடா நடக்கணும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அந்த கப் ஆஃப் டீல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கோ அண்ட் அவுட் சைட் சரௌண்டிங்ஸ்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு வருது இல்ல, அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனலா என்னன்னா, அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஹீட் லாஸ் ஸ்பீடா நடக்கும். இதே தான் சொல்லிச்சு இந்த ஃபார்முலாவும் சொல்லுது. கொஞ்சம் நிதானமா பொறுமையா பாருங்க, ஒரு ஸ்டோரியா பாருங்க, இந்த ஃபார்முலா ஜம்முன்னு புரியும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.